செஞ்சு நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிருங்க. வெளியே வந்தாலும் இதுக்கப்புறம் நான் உங்க லைஃப்ல வர மாட்டேன். என் வாழ்க்கையில நான் உயிரா நினைச்சது என் அம்மா. அவங்க இல்லாத இந்த உலகத்துல எனக்கு எப்படி வாழ பிடிக்கும்? எனக்கு வாழ பிடிக்கல சார். என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. சிவா சார், நீங்களும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சு. கண்ணாடி சுக்கு நூறா உடைஞ்சு போனா எப்படி மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதோ அதே மாதிரி மறுபடியும் நீங்க என் பழைய சிவா சாரா எனக்கு கிடைப்பீங்கிற நம்பிக்கை இல்ல. உங்களுக்காக என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்னும் சொல்ல போனா என்னோட வாழ்க்கையை இழந்து இன்னைக்கு ஒரு நடமாடும் உயிரில்லாத ஜீவன் மாதிரி இப்ப உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். சக்தி, உண்மையிலேயே நீ இப்ப நார்மலா இருக்கனா அத முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லி முறைப்படி என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணு. இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் சொல்றதையும் நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்ப தயவு செஞ்சு நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீ என் லைஃப்லயே வராத. இன்னொரு தடவை நீ வெளியில எல்லார்கிட்டயும் என்னோட பொண்டாட்டின்னு சொல்றதோ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றதோ வேண்டாம். ஏன்னு தெரியல, எனக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. இதுக்குதான் அந்த டாக்டர் கிட்ட அப்பவே சொன்னேன், என்ன இதுல எல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க. அவரு தான் கேட்காம கூப்பிட்டு வந்துட்டாரு. நான் கிளம்புறேன். சார், சிவா சார், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சார். சிவா சார், சிவா சார், என்னை கூட்டிட்டு போங்க சிவா சார். சிவா சார். ஓகேமா, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. மறுபடியும் அவ சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் என்ன கூப்பிடாதீங்க. நான் வரேன். சிவா. சிவா சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். டாக்டர் கிட்ட கெஞ்சி கேட்டு நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் சார். டாக்டர், இனிமே இவ சம்பந்தமா என்ன பேசுறா இருந்தாலும் என்ன கூப்பிடாதீங்க. இவளோட அப்பா ரத்னத்துக்கிட்ட மட்டும் பேசுங்க. என்கிட்ட இனிமே பேசாதீங்க. I don't have any relationship or any connection with her.